என் செல்லக் குழந்தையே, இன்று இந்த செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதத்தினுடைய முதலாவது நாள். உன் தாயானவள் உனக்கு சத்தியமிட்டு ஒரு விஷயம் சொல்கின்றேன். இன்று என் வாக்கினை கேட்டு முடித்த 10வது நிமிடத்தில் நீ விரும்பியது உன் கைகளில் வந்து சேரும். நீ ஆசைப்பட்டது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். உன் மனது தேடுகின்ற விஷயம் உன் வாழ்க்கையாக மாறும். சாத்தியமா என்று நினைத்தால் சாத்தியமே என்பதுதான் தாயின் பதில். சத்தியத்தை சொன்ன பிறகும் நம்பாமல் விட்டால் அது உன்னுடைய விருப்பம். வராகி என்பவள் உன்னை தேடி வந்து உனக்கு தரக்கூடிய விஷயம் அத்தனையும் உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தவும் நல்ல நிலையில் உன்னை கொண்டு வந்து சேர்க்கவும் நான் எடுக்கின்ற முயற்சிகளில் ஒன்று. எந்த நிலையிலும் என் பிள்ளை தனக்கு கிடைத்த வாழ்க்கையை தொலைக்கக்கூடாது. தனக்கான நேரங்களை எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது. வாழ்க்கை ஒரு விடியலை சந்தோஷமாக தர நினைக்கும் பொழுது நீ நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்கிக் கொண்டிருப்பதில் எந்த நியாயமும் கிடையாது. நாம் ஆசைப்படுவது எல்லாமுமே நமக்கு சரியாகவே கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ நம்புகிறாயா? நீ விரும்பியது போலவே இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் தந்திருக்கிறது என்பதனை முதலில் நீ உணர்கிறாயா? என்னவாக இருந்தாலும் எது நடந்தாலும் உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு தவிக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த பொழுது உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ மன உறுதியோடு தெரிந்து கொள்ள நினைக்கிறாயோ அந்த விஷயத்தை இந்த வராகி நான் எப்பொழுதும் உனக்காக முன்னின்று வழிநடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருக்கும் இந்த வராகி நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கவலைகளும் இனி தேவையில்லை. நான் சொன்ன வார்த்தைகள் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் பொய்க்காது. நல்லது நடக்கும் என்பதனை நான் தெளிவாகத்தானே சொல்கின்றேன். இல்லை, உனக்கு கெட்டதுதான் நடக்கும் என்றாலும் அதை அம்மா வெட்ட வெளிச்சமாக உன்னிடத்தில் சொல்லிவிடுவேன். எதையும் ஒளித்து மறைத்து பேச எனக்கு தெரியாது. ஏனென்றால் நான் நல்லது நடக்கும் என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு அது தீயதாக நடக்கும் பொழுது உன்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா? அதனால் எதையுமே அம்மா சரியாகவே உனக்கு சொல்லிவிடுகிறேன் என்பதுதான் உண்மை. என்ன நடந்தாலும் அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் வெளிச்சம் போட்டு காட்டி விடுகிறேன் என்பதுதான் உண்மை. நடந்து முடிந்தது நடந்து முடிந்ததாகவே ஒருபுறம் இருந்தாலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு சரியாகவே நடக்கும்படி நான் முன்னின்று உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடச் சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெளிவுபட உணரும் இந்த காலம் உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையையும் நீ சரியாக வாழ்ந்து காட்டிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரம் முதல் இந்த நொடி முதல் இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதுமே உனக்கு சரியான புரிதலை கொடுக்கிறது என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகி நான் உடனிருந்து உனக்கு சொல்வது போலத்தான் இனி எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே சொல்லித் தருகிறது என்பதனை நீ மறக்காதே. அம்மா உனக்காக எந்த நேரத்திலும் உன்னை எப்பொழுதும் கைவிட்டு விடுவது கிடையாது. உன்னை நான் எப்பொழுதும் மனதார என் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டதனால் மட்டுமே எந்த நேரத்திலும் என் வார்த்தைகளை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு நீயும் உன் மனதை திருத்திக் கொள்ளும் ஒரு சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. யாரும்
உன்னுடைய வாழ்க்கைக்குள் நுழைந்துவிட நான் அனுமதிப்பது கிடையாது. நல்லவர்களை தவிர வேறு யாரும் உன்னை நெருங்கவும் நான் அனுமதிப்பது கிடையாது. அப்படியானால் இப்பொழுது உன்னோடு பழகிக் கொண்டிருக்கின்ற சிலரை நீ சந்தேகிக்காதே. சந்தேகப்பட வேண்டும் என்றால் அதற்கு தகுந்தாற் போல நான் ஒவ்வொன்றையும் உனக்கு உணர்த்துவேன். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இவர்கள் உனக்கு எதைச் செய்வார்கள், இவர்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களோடு உன்னை சுற்றி வருகிறார்கள் என்பதனை எல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உன்னை மீட்டெடுக்கும் இந்த நேரம் உனக்கு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரிவர சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எல்லாவற்றிற்கும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான பதிலை சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. செவ்வாய்க்கிழமையின் பொழுது, மாதத்தின் தொடக்க நாள், மார்கழி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொன்றையும் சரிவர சொல்லிக் கொடுக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தாயின் அரவணைப்பு எப்பொழுதும் உனக்கான விஷயங்களை நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு எப்பொழுதுமே மிக பெரிய வெற்றியோடு உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தி வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. காலம் உனக்கு பதிலை தர தயாராகிவிட்டது. இந்த வாழ்க்கையும் உனக்கு நீ விரும்பிய மகிழ்ச்சியை தருவதற்கு தயாராகிவிட்டது. நல்லது நடத்த, உனக்காக நன்மைகளை என்னவென்று உணர்த்தி சொல்ல நான் எப்பொழுதும் உன்னோடு உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தாயினுடைய அரவணைப்பு எப்பொழுதுமே உன்னை சந்தோஷப்படுத்தி உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் சொல்கின்ற எல்லா சொல்லும் உன் வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல வெற்றிகளை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி என்னதான் நமக்கு துன்பங்களும் காயங்களும் வந்திருந்தாலும் எதையுமே எண்ணி என் பிள்ளை நீ கலங்காதே. எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ வருந்திக் கொண்டிருக்காதே. நான் இருந்தால் போதுமல்லவா? உன்னுடைய வெற்றியை யார் உனக்கு உறுதிப்படுத்த வேண்டும்? இந்த வராகி நான் இருந்து சொன்ன பிறகு வேறு யார் உனக்காக எதை செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாய்? எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் பொழுது எந்த இடத்திலும் உன்னுடைய மனதை மட்டும் நீ தளரவிடாமல் இருந்து விட்டாலே போதும். எந்த இடத்திலும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற உணர்வுகளுக்கு நீ மதிப்பு கொடுத்தால் அது போதும். என் பிள்ளையே, சில விஷயங்கள் சில மனிதர்களுக்கு வாழ்க்கையில் அவர்களுக்கான மிகப்பெரிய கனவாக இருக்கும். என் பிள்ளை ஒன்று நேற்று சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லவா? தனக்கு சொந்த வீடு வேண்டும் என்பது அந்த பிள்ளையினுடைய கனவாக இல்லை. அந்த பிள்ளையோடு ஒரு மிகப்பெரிய உணர்வாக இருந்தது. தன்னுடைய குழந்தைகளை ஒரு நல்ல வீட்டில் அமர வைக்க வேண்டும், அதுவும் சொந்த வீட்டில் அமர வைக்க வேண்டும் என்பது அந்த பிள்ளையினுடைய மிகப்பெரிய கனவாக இருந்து கொண்டிருந்தது. அந்த கனவு நனவாக வேண்டும் என்று அவர்கள் அதற்காக எடுத்த பல முயற்சிகள் தோல்வியில்தான் முடிந்தது. அதை தன் உணர்வாக மாற்றி அந்த உணர்வுக்கு உயிர் கொடுக்க அவர்கள் அதற்காக முயற்சி செய்யும் பொழுது அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அந்த இடத்தில் அவர்களுக்கான வழிவகைகள் எல்லாமும் உருவாகியது. பல வாய்ப்புகளும் அவர்களுக்கு கிடைக்க தொடங்கியது. ஏதாவது ஒரு வகையில் நாம் நினைத்ததை சாதித்து விடலாம் என்ற நம்பிக்கையை இந்த வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்தது. எல்லாமுமே என்னவென்று நாம் யோசித்து முடிக்கும் முன்னமே ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கை நம்மை துணை நின்று நமக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது. தெய்வம் இருக்கின்ற இடம்
உனக்கு அதிர்ஷ்டத்தின் பிறப்பிடம் அல்லவா? இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் அல்லவா? அதுவும் மாத தொடக்கத்தில் செவ்வாய்க்கிழமை நாளில் உன்னை தேடி வந்து உனக்கு உன் அம்மா வெற்றி செய்தியினை சொல்லும் பொழுது, உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு வெற்றியையும் நான் என்னவென்று உனக்கு உணர்த்தும் பொழுது, எதையுமே நீ தவிர்த்து விடக்கூடாது. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால், இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு எல்லா ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் சரியாக உணர்த்தும் என்பதுதான் உண்மை. மனமுடைந்து மனம் பதறி என் பிள்ளை, எதற்கும் நீ எப்பொழுதும் கலங்கக்கூடாது. உன்னோடு இந்த வராகி உடன் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் வெற்றிகளோடு சேர்த்து வைத்து உன் மனதில் நிலைநிறுத்தி வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு என்னாலும் மிகப்பெரிய புரிதல் தெளிவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகியினுடைய அன்பு கொண்டு உனக்கு ஒவ்வொன்றையும் நான் சரியாக வழி நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாயானால், இனி எப்பொழுதுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு சந்தோஷம் பிறக்கும் என்பதனை எப்பொழுதுமே என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்வாய். உனதாக நான் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் தெளிவாக மாற்றும் இந்த முயற்சியில் முழுமையாக இறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். நான் சொல்வது உனக்கு சரியான விஷயங்களாக இருந்தால் மட்டுமே நீ ஏற்றுக்கொண்டால் போதும். சொல்வது அம்மா அல்லவா? அதனால் அவள் சொல்கின்ற வார்த்தைகளை நாம் ஒருபோதும் மறுக்க முடியாது என்று நீ நினைக்க வேண்டாம். ஒருவேளை என்னுடைய வார்த்தைகளில் உனக்கு உடன்பாடு இல்லை என்றால் நீ நிச்சயமாக என்னை தவிர்த்து செல்லலாம். இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்தது போல இனியும் உனக்கான விஷயங்களை அது தரத்தான் செய்யும். செவ்வாய்க்கிழமையில் உன் வாழ்க்கை உனக்கு தரும் அதிர்ஷ்டத்தை நீ எப்பொழுதும் மனநிறைவோடு பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே மாறும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு நல்லது நடத்துவேன். நான் இருந்து உனக்கு வெற்றியை பரிசாக கொடுப்பேன். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் உன்னை நான் வாழ வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும்போது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ இனிமேல் கண்கூடாக கண்டு கொள்வாய். அம்மா எந்த இடத்திலும் உன் மனதை ரணமாக்கும் விஷயங்களை நான் வெளிப்படுத்துவது கிடையாது. எந்த இடத்திலும் உன்னை காயப்படுத்தும் விஷயங்களை நான் வெளிச்சம் போட்டு காட்டுவதும் கிடையாது. ஆனால் அது அந்தந்த நேரத்தின் தேவையை பொறுத்தது. நான் மறைக்கலாம். ஆனால் நான் மறைப்பதனால் அது எந்த வகையிலும் உன் வாழ்க்கையில் உன் எதிர்காலத்தில் பாதிப்புகளை உருவாக்காது. நிச்சயமாக ஒரு நாள் அது உனக்கு தெரிய வந்தாலும் அது உன்னை நிச்சயமாக வேதனைப்படுத்தாது. அப்படிப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும்போது இனி எல்லாமும் என்னவாக மாறும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த நேரம் உனக்கு இந்த தாய் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ளும் நேரம். உனக்கு வாழ்க்கை ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நடத்தும். நீ விரும்பியது போல உனக்கு வெற்றியை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நேரம் இந்த வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது தெரியுமா? காலமும் நேரமும் போன பிறகு மீண்டும் திரும்ப கிடைக்காத விஷயங்கள். அதனால் உனக்கு கிடைத்திருக்கின்ற நேரத்தை நீ எப்பொழுதும் உன் வசமாக்கிவிடு. இந்த நேரம் உனக்கு மீண்டும் திரும்பாது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் உனக்கான வாழ்க்கையை நீ மாற்றிக்கொண்டால் அது போதுமல்லவா? என் குழந்தையை, நமக்கு நாம் ஆசைப்படுவது எல்லாம் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்துவிட்டால் போதுமா? அதற்கான முயற்சிகளையும் நாம் சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும். தெய்வமே கதி என்று நினைத்தால் மட்டும் போதாது.
அந்த தெய்வம் மனமகிழும்படி நாம் ஒவ்வொன்றையும் சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும். தெய்வத்தின் அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலைத்திருக்கும்படி அந்த தெய்வத்திற்கு நீ ஒவ்வொன்றையும் சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் இனி உனக்கு எல்லாமுமே தெளிவான புரிதலோடு எப்பொழுதும் சரியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலம் உனக்கு எப்பொழுதும் எதையும் நடத்தி உனக்கான புரிதலை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் செய்யும். அதுவரையிலும் நீ கொஞ்சம் பொறுத்திருந்தால் அது போதும். இனிமேலும் எதற்கெடுத்தாலும் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சந்தேகிக்காதே. உனக்கான நல்லது நடக்கும் பொழுது தெய்வம் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு துணை நின்று உன்னை காக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இருப்பது ஒரு வாழ்க்கை, அதை தெய்வம் உனக்கு கொடுக்கின்ற இந்த நேரம் நீ அத்தனையிலும் மனது ஏற்றுக்கொள்ளும் பல நல்ல விஷயங்களை நீ செய்து கொண்டிருந்தாயானால் அது போதுமல்லவா? நாம் எதிர்பார்த்ததை விட மேலும் பல வெற்றிகள் இந்த வாழ்க்கையில் நீ கிடைக்கப் பெறுவாய். நீ ஆசைப்பட்டதை விடவும் பல சந்தோஷங்களை நீ உணர்ந்து கொள்வாய். தேவை என்ன, தேவையற்றது என்ன என்பதனை எல்லாம் நீ எப்பொழுதும் உணரும் இந்த நேரம் உனக்கு அத்தனை ஆச்சரியங்களும் சரியாகவே நடக்கும்படி நான் நின்று உனக்கு எல்லாவற்றையும் சொல்லித் தருவேன். யார் என்ன சொன்னாலும், யார் எப்படிப்பட்ட விஷயங்களை நடத்தினாலும் நீ அதை ஏற்றுக்கொள்ளும்படிதான் அது உனக்கானதா இல்லையா என்று தெரியும். அதுபோல என் பிள்ளை, உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கின்றேன். உனக்கு தெளிவானதாக நான் உணர்த்தி கொடுக்கின்றேன். இனி நடக்கும் நல்ல விஷயங்கள் உனக்கு தெளிவை கொடுத்து எப்பொழுதுமே உன்னை நம்பிக்கையோடு வாழ வைத்து உன்னை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும். இனி என்னதான் உனக்கு இன்னல்களும் துன்பங்களும் சோதனைகளும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இது எல்லாமும் உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரத்தை உனக்கு என்னவென்று சொல்லித்தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலம் எல்லாவற்றிற்கும் பதிலை மறைத்து வைத்திருக்கும் என்று அம்மா மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அல்லவா? அது எல்லாமும் இனி உனக்கு நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வர தொடங்கிவிட்டது. நீ என்னவாக உன் வாழ்க்கையை மாற்ற எண்ணினாலும் சரி, அதுவாகவே உன் வாழ்க்கையும் உனக்கு மாறும் என்பதனை நீ மறக்க மாட்டாய். எந்த இடத்திலும் எதையும் கைவிட்டு விடாதே. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை எண்ணி நீ கலங்கி விடாதே. உனக்கு நல்லது நடக்கும்போது வெற்றியும் கைகூடி வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். தேவை என்ன, வாழ்க்கையின் புரிதல் என்ன என்பதனை எல்லாம் உணர்ந்து என் பிள்ளை, நீ மனமகிழ்ச்சியோடு நிச்சயமாக நின்று கொண்டிருப்பாய் என்பதனை மறக்காதே. எல்லா இடத்திலும் உனக்கு நம்பிக்கை பிறக்கும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொண்டால் அது போதும். இனிமேலும் என் பிள்ளை எதற்காகவும் நீ வருந்தி கொண்டிருக்காதே. என் பிள்ளை, எதையும் யோசித்து உனக்குள் குழப்பங்களை நீ உருவாக்கி கொண்டிருக்காதே. காலம் இனிமேல் உன்னை மீட்டெடுக்கும் வேளையில் இறங்கிவிட்டது. இந்த நேரம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் சூழ்நிலையில் இறங்கிவிட்டது. மேலும் மேலும் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று நான் நினைத்திருக்கிறேனோ அது எல்லாமுமே உனக்கு சரியாகவே கிடைக்க தொடங்கிவிட்டது என்பதனை நீ மறந்து விடாதே. போலியான முகங்களை நான் உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிக்கும் நேரம், உண்மையானவர்கள் ஒவ்வொருவரும் உன்னை தேடி வரக்கூடிய நேரம். இனி அதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் நீ கண்டு கொள்வாய். இந்த நாள் நீ நினைத்தால் என்ன, 10 நிமிடம் என்ன, 10 நொடியில் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் என்பதுதான் உண்மை. நீ நினைத்தது எல்லாமும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய சாதனைகளை உனக்கு கொடுக்கும் என்பதுதான் உண்மை. நல்லதை நினைத்து நல்லதை பற்றி யோசித்தால் எப்பொழுதும் உனக்கு வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் என்பதனை
நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.